வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன். நான் ஏன் சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறேன்னா, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் 2026. சுக்ரன் அதே செப்டம்பரில் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட 85% உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனோட சுக்ரன் இருப்பார். 2 சுபர்கள் உச்சம். அடுத்த விஷயம் சொல்கிறேன். அதே செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைகிற காலமாகவும் இருக்கும். இப்போ குரு, சுக்ரன், புதன் இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய மாதம் செப்டம்பர். ஸோ சூப்பர் செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போ தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்க போது டீட்டெயிலாக பார்க்கலாம். www.lifehoroscope.in இது வெப்சைட்டு. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. மீனராசி. மீனம் 2026 செப்டம்பர் மாதம். மீனம் கடைசி ராசி. மீனத்துக்கு அதிபதி குரு. குரு தான் இப்போ உச்சம் அடைஞ்சு சனியை பார்க்குறார். சனி வக்ரம் அடைஞ்சிருக்கார். மீனத்துக்கு ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ஆன பிறகு ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி தான் இருக்குது. சுத்தமாக நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மீனத்துக்கு த மோஸ்ட் ஃபேவரபிள் பிளானட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குரு மற்றும் செவ்வாய். இவங்க எப்போ இணைகிறாங்களோ அப்போல்லாம் அதிகமான நன்மைகள் தொடர்ந்து நடக்கும். இந்த மாதம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கலாம், கடவுளுடைய அனுகிரகம்னு எடுத்துக்கலாம், ஒரு பிளெஸ்ஸிங்னு எடுத்துக்கலாம், தைரியம்னு எடுத்துக்கலாம், விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைனா குருமங்கள யோகம், கல்யாணம் நடக்குது, நமக்கு விரும்பின வாழ்க்கை அமையுது, சங்கடங்கள் தொலையுது, நம்ம கொஞ்சம் கஷ்டங்கள் வருத்தங்கள்லாம் போகுது, நிவர்த்தி ஆகுது, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் வருது அப்படின்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முதல்ல நீங்கள் ஒரு கால்குலேஷன் படி சொல்கிறேன். மீனத்துக்கு அதிபதி குரு 5ஆம் இடத்துல, அந்த குருவுடைய பார்வை ஜென்மத்தில், அதாவது உங்கள் ராசி மேலே, மீனத்து மேலே. அந்த மீனத்து மேலே ராசி மேலே குரு பார்வை விழும்போது முதல்ல உங்கள் மனசு ஒரு உற்சாகம் அடையுது. ரெண்டாவது உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி, உங்கள் ஃபேமிலி, உங்களோட கமிட்மெண்ட், உங்களுடைய இன்கம், உங்களோட ஜாப், உங்களோட கரியர், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களோட ப்ரொமோஷன், உங்களோட க்ரோத், உங்களோட மைக்ரேஷன், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த செகண்ட் ஹவுஸை இண்டிகேட் பண்ணுது. அந்த செகண்ட் ஹவுஸுக்கு அதிபதி செவ்வாய். அவர் 4th ஹவுஸ்லேருந்து, அதாவது இப்போ எக்ஸாக்டாக மீனவுக்கு 4th ஹவுஸ்லேருந்து 5th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். அந்த டிரான்சிட் எப்போ நடக்குதுன்னா 18th ஆஃப் செப்டம்பர் நடக்கும். இந்த 18th ஆஃப் செப்டம்பர் செவ்வாய் 4th ஹவுஸ்லேருந்து 5th ஹவுஸ்க்கு குருவோட ஒன்றா இணையும் போது அந்த இணைவுக்கு பேர் குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் நடந்ததுன்னா 3 விஷயத்தை பண்ணும். நம்பர் 1, உங்கள் விருப்பம் என்னவோ, உங்கள் ஆசை என்னவோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில், இன்கம் லைஃப்பில். நம்பர் 2, உங்களுக்கு விருப்பம் என்னமோ, உங்கள் ஆசை என்னமோ, உங்கள் பர்சனல் லைஃப், தட் மீன்ஸ் உங்களுடைய காதல், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் சக்ஸஸை கொடுத்துரும். நம்பர் 3, உங்களுடைய விருப்பம் என்னமோ, உங்கள் ஆசை என்னமோ, உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பியூட்டி, உங்களுடைய ஒரு வில் பவர், உங்களுடைய இன்னர் எனர்ஜி, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர், அதையும் பாசிட்டிவாக பண்ணி கொடுத்துரும். இதுவே இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையான திருப்தியை கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது புதன் அடிஷ்னலாக உச்சத்துக்கு வருவார். 7th ஆஃப் செப்டம்பரில் புதன் உச்சத்துக்கு வருவார். புதன் உச்சத்துக்கு வந்துட்டார்னா டிஃபால்ட்டாக மீனத்துக்கு லார்ட் ஆஃப் 7 எக்ஸால்டட், ஜாபில் சேஞ்ச், ப்ரொஃபஷனில் சேஞ்ச், உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், லொக்கேஷன் சேஞ்ச், இதுக்கெல்லாம் பிளான் இருந்ததுன்னா அதெல்லாம் இதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். புதன் எக்ஸால்ட் ஆகும்போது புத்தி நல்லா வேலை செய்யும். டேலண்டடாக, அதாவது ஒரு டேலண்ட்டோட உங்களை நீங்கள் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுற மாதிரி, அப்ளை பண்ணுற மாதிரி, அதை டீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? 8ல் சுக்கிரன் உச்சம். உச்சம்னா மூலத்திரிகோணம், இட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் அது உச்சம். ஸோ 8 அப்படிங்கிறது என்ன? சேமிப்பு, பணத்தை சேர்க்கலாம், ஷேரில் சேர்க்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்க்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கி சேர்க்கலாம், கோல்டு வாங்கி சேர்க்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர்ஸை போடலாம். இப்படி 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் வர்றதுனால பணத்தை முதலீடு போட்டு சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பையும், சேர்த்து வைக்கக்கூடிய எனர்ஜி, மைண்ட் செட்டை கொடுத்துரும். ஸோ இதுவுமே ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ ஜாப், கரியர், ப்ரொஃபஷன், ஃபினான்ஸ், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ், இது எல்லாம் பார்க்கும்பொழுது 2026 இந்த செப்டம்பர் மாதம் அருமையான பலனை கொடுக்குது. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தனியாக பார்த்தீங்கன்னா 2nd ஹவுஸில் உங்களுக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் குருவோடு சேரும்போது குருமங்கள யோகம். ஸோ குருமங்கள யோகம்னா மங்களகரமான காரியங்கள், மங்கள காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலத்தை அது உண்டு செய்யும். அடுத்தது சந்திரன் அதே 18th செப்டம்பர் அன்னைக்கு கரெக்டாக நீச்சம் அடைஞ்சு
செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை செய்து அந்த ஒரு பலனை அது உண்டு செய்யும். அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை அது கொடுக்க போகுது. இதுவும் உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு தெரியுது. ஸோ இந்த பக்கம் சந்திரன், அந்த பக்கம் செவ்வாய். அப்போ உங்களுக்கு வந்து கோள்களில் நோய் ஏதாவது கொடுக்குமா? நான் அதுக்கு அப்புறம் வந்துடுறேன். பட் ஆனால் கோள்களில் தடை ஏதாவது கொடுக்குமா? தடை கொடுக்குற இடத்துல யாருமே இல்லை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனம், புத்தி ஒரு புத்துணர்ச்சி அடையும். மனசில் ஆசை இருக்கும், புத்தியில் வந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டுமே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்ய போகிறோம், அதை யார் மூலயமா நம்ம அதை அந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறோம், எப்படி நம்ம படிக்க போகிறோம், எப்படி எழுத போகிறோம், எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம், எப்படி ஃப்யூச்சரை பிளான் பண்ண போகிறோம், எப்படி அதை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக போகிறோம், எப்படி நகர்த்தி கொண்டு போக போகிறோம், அந்த எனர்ஜி என்ன, இந்த பாசிட்டிவிட்டி என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸு. உங்களுக்கு செல்ஃபாகவே தோணக்கூடிய, நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய எனர்ஜி, ஐடியாஸ், நாலேஜ் இதுவுமே இந்த புதன் கொடுத்துரும். அப்போ மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதம்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், உங்கள் எமோஷனுக்கும் சரி, உங்கள் நாலேஜுக்கும் சரி, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் சரி, உங்களோட பிளானிங்குமே இந்த செப்டம்பர் 2026 அழகாக நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு கை கோர்த்து கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பெண்கள் இல்லத்தரசிகள், பெண்களை பொறுத்த வரைக்கும் 2026 செப்டம்பர் மாதம் மனம் வந்து நிறைய 7 சனியில், ஜென்ம சனியில் மனம் உடைந்து போய், சில பேர் நொந்து போய், சில பேர் உடல் ஆரோக்கிய பிரச்சனையோட, சில பேர் வாழ்க்கையில் பர்சனல் ஆர் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் சம்டைம்ஸ் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணி கூட, சம்டைம்ஸ் சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி கூட வாழ்க்கையை நடத்துறது உண்டு. பட் ஆனால் செப்டம்பர் 2026 கோள்களுடைய பார்வைகள் எல்லாமே நல்ல எனர்ஜியை கொடுக்க போகுது. இல்லை குறிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். குரு பார்வை உங்களுக்கு வந்து முதல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த புதனுடைய பார்வை என்ன பண்ணால் புத்தி கொடுக்கும். புத்தி நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து பிரச்சனையாக பார்க்க மாட்டோம், நோயாக பார்க்க மாட்டோம், ஒரு கஷ்டத்தை ஒரு கவலையாக அந்த கஷ்டமாகவோ கவலையாக பார்க்க மாட்டோம். அதுக்கு சொல்யூஷனை தேடுவோம், நோய்க்கு மருந்து தேடுவோம், ஒரு பிரச்சனைக்கு ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் என்ன, ஒரு கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வருமானம் என்ன, ஒரு நோய்க்கு மருந்து என்ன அப்படின்னு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு தேடுவோம். அதுதான் புதன் பார்வை. புதன் பார்வை உங்கள் புத்தியை ஆக்டிவேட் பண்ணும். கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவோ ரொம்ப மோசமாகவோ இருந்தாலும் இந்த புதன் பார்வை அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சொல்யூஷனை யார் மூலியமாகவோ இல்லை செல்ஃபாக உங்களுக்கே அது தோண ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி அதை அழகாக ஓவர் கம் பண்ணி வரப்போறீங்கன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது பாதிப்பு இருக்கா? மீன ராசி 2026 செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரோகாஸ்தானத்தில் வந்து பாக்ஸ் ஃப்ரீ. அங்கே சூரியன் தான் ஆட்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் நகர்ந்து போகும். பெரிய அளவில் நோய் வாய்ப்புகளுக்கோ பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸு கூட இந்த மாதம் குறையும், டென்ஷன் குறையும், நிறைய சங்கடங்கள்லாம் மாறும். இன்னும் சொல்லப்போனால் 8ல் சுக்கிரன் ஆட்சியில் வர்றதுனால வயிறு சம்மந்தப்பட்ட அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கெல்லாம் இருந்ததோ அவங்களுக்குலாம் இந்த மாதம் நோய் நிவர்த்தி ஆகிடும். அப்படின்னா சுபகிரகம் எப்போ 8க்கு வருதோ அப்போ அந்த 8வது பகுதியை நிவர்த்தி பண்ணும். தட் மீன்ஸ் சுபமாக மாற்றிடும். அடிவயிறில் அழுக்கு இருக்குது, அடிவயிறில் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்குது, பெண்களுக்குண்டான பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது எல்லாத்துக்கும் சுபமாக நிவர்த்தி பண்ணி உடலை வந்து வலுப்படுத்தும். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கேற்ற மருந்து, அதுக்கேற்ற உணவு, அதுக்கேற்ற சூழ்நிலையை அதை அமைச்சு கொடுத்துரும். ஸோ மொத்தத்தில் மீனராசி 2026 செப்டம்பர் ஒரு சூப்பர் மந்தாக உங்களுக்கு அமையும். சுபமான மாதம். எண்ணங்களில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, உங்கள் பிளானிங்கில் வந்து நல்ல ஒரு லைட், உங்களோட எனர்ஜி லெவலில் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் எனர்ஜி, அந்த மாதிரி எல்லாம் கலந்த சிறந்த ஒரு மாதம் செப்டம்பர் 2026. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு டீட்டெயிலான பலனை பார்த்தீங்க. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் சுபகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நிச்சயமாக மேக்சிமம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு சுபகிரகமாவது வலுப்பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருக்கிற ஜாதகம், குரு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜாதகம், இல்லை சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பாக உங்களுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் புதன், பாவிகளோடு சேராத புதனை வந்து எப்போவுமே சுபகிரகமாக எடுத்துப்போம் பிறவி ஜாதகத்தில். ஸோ அப்படி பாவிகளோடு சேராத புதன் உங்களுக்கு ஆட்சி, உச்சம், வர்க்கோதமம் அப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சுபர்கள் அப்படி உலா வரும்போது வலுப்பெறக்கூடிய மாதமாக இருந்தால் நாட்டிற்கு, வீட்டிற்கு, எல்லாருக்குமே, அது ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு அரசாங்க விஷயமா இருக்கலாம், ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், ஒரு சட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உலகளாவே ஒரு பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒரு நன்மையை கொடுத்துரும்.
ஒரு வாகனம், ஒரு திருமணம், நிறைய விஷயங்கள்ல வந்து அந்த பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய மந்த் தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுபராவது வலுவாக இருக்கிறான்னு பாருங்கள். அண்டு இதை வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் நிறைய முறை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி என்ன, அது சுபரா அசுபரா, என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களோட சுய ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் ட்ரான்சிஷன் எப்படி உங்களுக்கு அது அப்ளிகபிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்கள் பர்த் சார்ட், அது எப்படி நட்டல் சார்ட், அதாவது ஜனன ஜாதகம் அதை அப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த கோள்கள் எப்படி நகருதுன்னு அப்படி ஒரு 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 3Gயில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அதோட இது எப்படி ஒப்பிட்டு என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ எல்லா ராசிக்குமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அந்த டீட்டெயிலான பலன் சொல்லும்போது புரிஞ்சிருப்பீங்க. ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதன்படி உங்கள் வாழ்க்கை நகரும். அதை புரிஞ்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து எங்கள் டீமில் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள், அதாவது அஸ்ட்ராலஜிலே வந்து சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை துல்லியமாக கணிச்சு அதுக்கேற்ற வாய்ஸ் கிளிப்பில் பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுது, டைரெக்டாக என்னை மீட் பண்ணணும், இல்லை ஃபோன் மூலிமா என்கிட்ட பேசணும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸை நீங்கள் வந்து என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டீம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசலாம், சர்வீஸை பற்றியும் கேட்டுக்கலாம் அண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து சர்வீசஸ், ஜெமாலஜி, இப்போ ருத்ராட்சலாம் நிறைய பேர் கேட்டதுனால நானும் பர்சனலாக நான் கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை அதிக உடைய ஆள். நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகம் உடைய ஆள். ஸோ கடவுளை வணங்குவது, பூஜிப்பது, அதை வந்து மந்திரங்களை ஜபிப்பது, இல்லை ருத்ராட்சங்கள் பயன்படுத்துவது, ரத்தினங்களை பயன்படுத்துவது, ஆலயங்கள் செல்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியராக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன்னு. ரொம்ப எமோஷ்னலாக ஈடுபாடோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுதான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது சந்திரன், உங்களுடைய புத்தி அப்படின்றது சூரியன். அறிவால் நம்ம வந்து எதை செய்ய போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் மனமாற, அது உளமாற, அது உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான பலனை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபடி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதனால் எந்த சர்வீஸ் ஆனாலும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்குது, எது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. அதனால் அந்த சர்வீஸையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பூஜைகளை பற்றியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு என்கொயரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நிறைய சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எங்களுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்களுடைய இந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எப்பவுமே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன டைட்டிலில் கொடுத்தாலும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலிமா ஒரு பக்கம் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க முடியும், அண்ட் என்னோடய நீங்கள் பேச முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.